மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போ புழல் பக்கத்தில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம சென்னை பக்கத்தில் ஒரு சில லொக்கேஷன் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், இதுதான் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு டோல். இது சென்னை டோல் தான் இருக்குது. இதுக்கப்புறம் டோல் இது இருக்காது. இப்போ எங்கே போகிறோம் பாஸ்? இப்போ வந்து நம்ம பார்டர் தாண்டி போக போகிறோம். ஆந்திராக்குள்ளே போக போகிறோம். ஒரு பேர்ட் சாங்சுவரி உள்ளே போக போகிறோம். அதுக்கு போகிற வழியில் வரிசையாக லொக்கேஷன் கவர் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டியிருக்கோம். சிறுவாபுரி டேர்னிங்கில் அந்த ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் நிப்பாட்டியிருக்கோம். சரி, வாங்க போகலாம். ரவி, சொல்லுமா உன்னை பற்றி? நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். மோஸ்ட்லி வந்து ஃபேஷன், ப்ராடக்ட் அண்ட் கப்பிள் போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்குன்னே அமைஞ்ச மாதிரி இருக்குது. செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, அங்கே போய் பார்த்த அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியுமா, இல்லை டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கா, ஓப்பனில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்போம். சிறுவாபுரி கோயிலுக்கு போகணுன்னா லெஃப்ட்டில் நீங்கள் போகணும். இந்த பிரிட்ஜ்லேருந்து முன்னாடி லெஃப்ட் எடுத்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். இந்த லெஃப்டில் இப்போ நீங்கள் திரும்பணும். Integrated check post. அப்படியே ஹைவேயில் போகிற வழியில் இந்த ஜெயின் டெம்பிள் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நல்லா இருக்குது. சாரி, ஹைவேலேருந்து பார்த்தா தெரியும். இது ஒரு ஜெயின் டெம்பிள் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது. பட் லொக்கேஷன் பாருங்கள், ஹைவேயில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏபி பார்டர் கரெக்டாக நம்ம அந்த பார்டர் லைன் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த பார்டர் லைன் நிற்கிறோம். ஆரம்பத்தில் இந்த தமிழ்நாடோட நார்த் ஊர். இதுக்கப்புறம் அந்த ஒரு போர்ட் தெரியும் பாருங்க, க்ரீன் கலர் போர்ட். ஏபி ஸ்டார்ட் ஆகுது ஆந்திரபிரதேஷ். இதுதான் தமிழ்நாடு லாஸ்ட் ஊர் ஆரம்பாக்கம். இதுதான் கரெக்டாக லைன். இது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
இதுதான் என்ட்ரன்ஸ் டு நெல்பாட்டு பேர்ட் சாங்சுவரி. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும். கேமராவுக்கு, காருக்கு, வெஹிக்கிள், அப்புறம் இங்கே தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். இங்கே தான் வந்து டீட்டெயில் போட்டுருக்காங்க எவ்வளோ சார்ஜஸ்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்டோபர் டு ஏப்ரல் 30 தான் திறந்துருக்குமா, பேர்ட்ஸ் இருந்தால் தான் திறந்துருப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பஸ் வசதி எதுவுமே இல்லையா. அந்த ஹைவேலேருந்து நம்ம ஷேர் ஆட்டோ பிடிச்சி உள்ளே வரணும். இந்த டீட்டெயில்ஸ் அவங்க கவுண்டரில் சொன்னாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே உள்ளே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் லெஃப்டில் உங்களுக்கு டீர் பார்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா மான் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ரொம்ப என்வாயன்மெண்ட் ரொம்ப காமாக இருக்குது. மேபி இது ஒரு வீக் டேனால். நாங்கள் வந்தது இது தேர்ஸ்டே. இப்போ ரவி பார்த்தான்னா ஃபோட்டோ ட்ரை பண்ணுறாரு, எது ஷூட் பண்ணுறாரு. என்ன ட்ரை பண்ணீங்க ரவி? இப்போ வந்து ஒரு டியர் வந்து தனியாக வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாம் மிக்சடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சரியான ஷாட் கிடைக்காது இப்போ ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து நான் மீட்டரிங்லாம் கரெக்டாக வச்சுட்டேன், லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டான ஸ்பாட்காக வெயிட் பண்ணணும். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும், ஷார்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணணும். வைல்ட் லைஃப். ஸோ வைல்ட் லைஃப் வந்து நம்ம வெயிட் பண்ணால் தான் அந்த ஷாட் கிடைக்கும். கரெக்டாக? ஆமாம். ஸோ அந்த சைடு குரங்கு போயிட்டுருக்கு, இந்த சைடு மான் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் நம்ம கண் ரெடியாக இருக்கணும். ஓகே, பார்க்கலாம் ஏதாவது தனியாக வருதான்னு சொல்லிட்டு. கைஸ், ஒரு வழியாக வந்துட்டேன். நெல்பாட்டு பேர்ட் சாங்சுவரி அதான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இது பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும். ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்குது பின்னாடி, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் சென்டர் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி வீக் டேனால இன்றைக்கி கூட்டமும் இல்லை, அதனால் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து பேர்ட்ஸ் பார்க்க போவோம். ஸோ இங்கே தமிழில் கூட எழுதியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. கேன்டீன் இன்றைக்கி க்ளோஸ்டு. ஒரு எக்ஸிபிஷன் எஜுகேஷன் சென்டர் இருக்குது இங்கே. நம்ம வந்து பார்ப்போம், ஃபஸ்ட்டு போய் பேர்ட் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது, சில்லுன்னு. ஆமாம், where to bird view point. இங்கே ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த சாங்சுவரியில் பார்த்திங்கன்னா, ப்ரீடிங் மைக்ரண்ட்ஸ், ரூஸ்டிங் மைக்ரண்ட்ஸ், ரெசிடென்ட் பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, பேர்ட்ஸ் ரேர்லி விசிட்டட், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இது லேண்ட்ஸ்கேப் தான், ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது.
சூப்பராக இருந்துச்சுல ரவி இன்னைக்கு பேர்ட் பார்த்து ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட அந்த அளவுக்கு லென்ஸ் இல்லை. லென்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். 180 to 600 இல்லை 600 800 இந்த மாதிரி லென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஷார்ட்ஸ். இங்கே ஒரு கைடு இருந்தார், ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னார். அக்டோபர் டு மார்ச் தான் வந்து இந்த ப்ரீடிங்காக. அக்டோபர் டு ஏப்ரல் தான் இங்கே லாஸ்ட்டு. ஏப்ரலுக்கு அப்புறம் இங்கே ப்ரீட் பண்ண பேபிஸோட அதை ட்ராவல் பண்ணி அவங்க ஊருக்கு போயிடும் திரும்ப. ஸோ ஆல் ஆர் வின்டர் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இடம் நல்லா இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒன் டே ட்ரைவபிள் ஃப்ரம் சென்னை தான். இஃப் யூ ஆர் லவர் ஆஃப் பேர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். வேடந்தாங்கல் போவீங்க, பட் இதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். மேலேயே பாருங்கள், அப்படியே பாருங்கள் மேலே. இங்கேருந்து கூட பார்க்கலாம். ஒரு மோனோபாட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவர் பாருங்கள் எப்படி ஒரு மோனோபாட் கொண்டு வந்துருக்காரு. நம்மளால் வந்து பெரிய லென்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ மோனோபாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ஈஸி. அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உள்ள பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நம்ம கொஞ்சம் பேஷன்ஸாக ஒரே இடத்துல நின்று அது என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஷூட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஷூட் அண்ட் கோலாம் இதுதான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்டையும் அந்த ரேஞ்ச் லென்ஸ் இல்லை, பட் கொஞ்சம் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்ப்பீங்க இப்போ. ஒரு வழியாக இங்கே பேர்ட் சாங்சுவரி முடிஞ்சது. பேர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோம். அவங்க பைனாக்குலர் கொடுத்தாங்க, பட் நம்மகிட்ட லாங் ரேஞ்ச் லென்ஸ் இல்லாத ஸோ ரொம்ப பக்கத்தில் வச்சு ஷூட் பண்ண முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் லென்ஸ் 600 mm அந்த மாதிரி லென்ஸ் கொண்டு வாங்க. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு லொக்கேஷன் போக போகிறோம். அப்படியே கண்டினியூஸாக பார்த்தே வாங்க.
கைஸ் நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தூப்பைப்பாலம் பீச் அப்படின்னு ஒரு பீச் நாய்க்குட்டிலேருந்து ரைட் எடுக்கணும். பீச்சு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு இந்த பீச்? பயங்கரமா இருக்கு, காற்று செம்மையா அடிக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப கிட்டே தான் இருக்கு. ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது, 300 மீட்டர் தான் வரும். ஆனால் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ள இது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 30-40 அந்த ஹைவேலேருந்து 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். ஒரு 10 or 12 கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சிங்கிள் வே ரோட் தான். பட் பீச் பார்த்து சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருக்கு. பீச்சை முடிச்சுட்டு இப்போ திரும்ப சென்னை போயிட்டு நாயுடுபேட் வழியா லொக்கேஷன் பாருங்க. அங்கே பீச்லேருந்து கிளம்பி ஒரு ஸ்ட்ரெச்சாக ஓட்டிகிட்டு இங்கே தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேர்ட் சாங்சுவரி போனோம், அப்புறம் ஒரு பீச் போனோம். பீச் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.